விலையா கொடுத்தோம்னு பேசுற தாயே, இந்த தாய்மின் மேலிருந்த பற்றே ஒரு புனிதம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கரூர் மாவட்டத்துல உயிரிழந்த குடும்பத்துல உள்ள தாய் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டியை பத்தி ஒரு தாய்மையே பொய்த்தது மாதிரி ஒரு இழிவா பேசியிருப்பாரு. அது இல்லாம அந்த பத்தின கருத்துகள் எனக்கு சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த வார்த்தையையும் பயன்படுத்தியிருப்பாரு, அருவருப்பு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா அவர் தாய்மையை ரொம்ப மனதளவுல எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அளவுல பேசி இருந்தாலும் இதுல ஒரு நாடகத்தன்மையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு தாய்மையை எள்ளி நகையாடுற அளவுக்கு சீமான் ஒன்றும் பெரிய உணர்வு பூர்வமா எதுவும் செஞ்சிடல. ஏன் அப்படின்னா, ஒரு தாய் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு தலைமைக்கு பண்பு இல்லையா, தரம் இல்லையாங்கிறது அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தாய் ஒரு பெத்த தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, தான் குழந்தை ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுச்சு, விஜயை கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவரை ஒரு தலைமையில வச்சு பார்க்கணுங்கிறது ஒரு குழந்தையோட ஆசை. அந்த குழந்தையே இன்னைக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும்ன்றது ஒரு தாயோட ஆசை. அந்த தாய்க்கு அது ஆசையாங்கிறது கிடையாது. கடைசியா நம்ம குழந்தை நினைச்சிச்சு, அந்த ஆசை ஒரு தாய் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? விஜய அந்த பையன் ஒரு குழந்தை இறந்து போன ஒரு குழந்தை ஏத்துக்கிட்டு இருக்குங்க அந்த குடும்பத்துக்குள்ள. அதை அந்த குடும்பமே ஏத்துக்கிறாங்க. இதுல ஒரு தாய்மையை ஏளனம் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தாய்மையை இவ்வளவு கேவலமா யோசிக்கிற அளவுக்கு அவருடைய தரம் இந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்குங்கிறது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப இதை கூட அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு சீமான் பேசுறதை கேட்கும் போது. அது மட்டும் இல்லாம அவர் இப்ப திருமாவளவன் கூட, அதாவது அக்கௌண்ட்ல காசே இல்லைனாலும் வெறும் செக்கையாவது போய் ஒரு நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸாவது போட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? இவரு நாம் தமிழர் கட்சி இதுல இருந்து அந்த மக்களை போய் நேரடியா சந்திச்சு என்ன பண்ணாரு இவரு சொல்லுங்க? ஆரம்பத்திலேருந்து விஜயை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டு, அது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கே ஒழிஞ்சு, அதை வச்சு இவர் அரசியல் நாடகம் தான் பண்ணிட்டு இருக்காரே ஒழிஞ்சு, அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக இவரு என்ன ஒரு செங்கலை நட்டு வச்சிருக்காரா இல்ல ஒரு செங்கலை புடுங்கிதான் வச்சிருக்காரான்றது தெரியல. சும்மா வாயை வச்சுக்கிட்டு மைக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல பத்திரிகைக்காரங்களும் அவரை பார்த்தா அவர் வாயை புடுங்கிறதுக்காக ஓடுறாங்களா இல்ல உண்மையிலேயே அவர் கருத்தியலா பேசுறாரு, இந்த கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக ஊடகக்காரங்க போறாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவர் வாயை புடுங்கி கலாய்க்கிறதுக்காக தான் போற மாதிரி தெரியுது. அதனாலதான் ரீசெண்டா ஒரு இதுல பேட்டியில கூட கொடுத்திருப்பாரு. என்னன்னா, இவரு யாரு என்னவோ ஒண்ணு சொல்லுவாரு, காமராஜர் இறந்ததுக்கு அறிஞர் அண்ணா அவருதான் ரொம்ப அழுதாரு அப்படின்னு சொல்லி. காமராஜர் எப்ப இறந்து போனாரு, அண்ணா எப்ப இறந்து போனாரு, இவங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் போனா, அது இவர் காமராஜரை தாத்தான்னுவாரு. இது என்ன டாபிக், அவருக்கு எது புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா இல்ல எப்படிங்கிறது இன்ன வரைக்கும் புரியல. நீங்களே வேணா செக் பண்ணி பாருங்க. காமராஜர் எப்ப பிறந்தாரு, இறந்தாரு, அண்ணா எப்ப இறந்தாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன டியூரேஷன் கேப்பு அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. இவர் பேசுறதுல மைக் கிடைச்சதுன்னு அப்படியே ஃப்ளோவா அடிச்சு விட்டு போறாரு. ஒரு பொய்ய அப்படியே உண்மை மாதிரி பேசுறாரு, இல்லாதது இருக்கிற மாதிரி பேசுறாரு. இவர் நடிகர் தான். ஆனா அவர் நடிகரா இருந்த போது மக்கள் வர நடிகரா பெரிய அளவுல ஏத்துக்கல. ஆனா ரியல் ஸ்கிரீன்ல அவரால் நல்லபடியா நடிக்க முடியல. ஆனா ரியல் ஸ்கிரீன்ல நல்லா சூப்பரா நடிக்கிறார். வாழ்த்துக்கள்.